வெயிலும். சரி, ஆரம்பிப்போம். நேரமாகிவிட்டது. அன்பு நேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான வெள்ளிப்பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம், வணக்கம், வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்களுடையும் பேச ஆரம்பித்து உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நன்றிதன பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இருதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே 24/7/2026 மற்றும் ஒரு வெள்ளி காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே முகமது சிந்தனை நேரம் தொகுப்படுத்தப்பட்டிருக்கா. அதனைத் தொடர்ந்து பன்னிசை நேரம், தொடர்ந்து கேள்விக்கணைகள் செல்வி நித்யானந்தன் அவர்கள், அதற்கு 2க்கு முன்பதாக யோகாசன பயிற்சி, கேள்விக்கணைகள் மற்றும் சொல் விளையாட்டு சொல்தல் இடம்பெற காத்திருக்கின்றது. எல்லோருக்கும் இனிய வணக்கம். வாங்குவோம். உற்சாக வணக்கம்மானே. மும்மத சிந்தனை நேரம் ஆரம்பமாகிறது. டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமென். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். நற்சிந்தனை தொடரன் 2146 பொதுக்காலம் 16ஆம் வாரம் என்ற வெள்ளி தினமுமாகும். இன்று திருகவை புனித ஷாபெல் மஹ்ரூப் அவர்களை நினைவு கூறுகின்றது. இவர் ஒரு புனிதர். அதாவது லெபனானிலே புனிதராக திருநிலையப்பட்ட இவர் அந்த காலத்திலே எத்தனையோ புதுமைகளை 1800 சொச்சக்க ஆண்டுகளிலே புதுமையாக செய்து வந்தார். இன்றும் அந்த மக்கள் அவரை தங்கள் நாட்டு புனிதராக ஏற்றுக்கொண்டு அவரை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இங்கே பிரான்சில் கூட எத்தனையோ லெபனானிய மக்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவ கத்தோலிக்க மக்கள். அவர்கள் அந்த புனிதருடைய திருச்சுரூபத்தை கோவில்களிலே பிரதிஷ்டை செய்து அந்த புனிதரை நோக்கி ஜெபிப்பார்கள். புனிதரே, எங்களுக்காக பரலோக தந்தையிடம் உமது திருக்குமாரன் இயேசுவின் மூலமாக பரிந்து பேசும் என்று சொல்லி ஜெபிப்பார்கள். ஆகவே இன்றைய நாளிலே அந்த புனிதருடைய விழாவை திருச்சபை கொண்டாடுகிறது. அன்பான உறவுகளே, அம்முறவனை நாம் பாடுவோம். பலன் கொடுப்பேர், நல்ல பலன் கொடுப்பேர், பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பேர், வழியோரமானான் கற்பாரையா, வழியோரமானான் கற்பாரையா, முட்புதரானான் நல்ல நிலமாம், முட்புதரானான் நல்ல நிலமாம், பலன் கொடுப்பேர், நல்ல பலன் கொடுப்பேர், பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பேர், மண்ணில்லா பாறை நிலமாகும், மனதில் நிலையற்ற மனிதர்களே, வேறற்ற வாழ்க்கை வாழ்வதனால் மெய்யிலில் வார்த்தை கருகிவிடும், பலன் கொடுப்பேர், நல்ல பலன் கொடுப்பேர், பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பேர், வழியோரமானான் கற்பாரையா, வழியோரமானான் கற்பாரையா, முட்புதரானான் நல்ல நிலமாம், முட்புதரானான் நல்ல நிலமாம். வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகின்றவர் பேறு பெற்றோர் என்கின்றார் அது திருவார்த்தை. அல்லேலூயா. புனிதமா இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 18 23 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியதாவது: எனவே விதைப்பவர் உதவுமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை ஆட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான்.
பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலகக் கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயன் அளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக இயேசுவினாலே அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கூட இந்த உவமைகளை புரிந்து கொள்ளுவதும் தெரிந்து கொள்ளுவதும் அறிந்து கொள்ளுவதும் மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஏனென்றால் இயேசு அந்த காலத்திலே உவமைகள் வழியாகத்தான் அந்த மக்களுக்கு புரிய வைப்பார். ஒரு வார்த்தையை நாம் எடுத்து சொல்லிவிட்டால் அந்த வார்த்தை அதோடு நின்றுவிடும். ஆனால் உவமைகளை பேசினால் அதை கேட்பார்கள். அதென்றால் என்ன? இப்ப நாங்கள் பாமுகம் தொலைக்காட்சியில் கேட்கின்றோம் தானே சில வேளைகளில். அதென்றால் என்ன, இதென்றால் என்ன, அப்படி என்றால் என்ன, இப்படி என்றால் என்ன, அதன் பொருள் என்ன, அப்படி என்றெல்லாம் கேட்போம். அதே போன்றுதான் இந்த இயேசுவின் உவமையை, அதாவது இயேசு சொன்ன வார்த்தையை கேட்பதற்கு அவர்கள் அதை ஒரு அலட்சிய போக்குடன் தான் அந்த காலத்திலே கடைப்பிடித்து வந்தார்கள். ஆகவே இதற்குள் ஒரு புதைபொருளை வைத்து பேசினால் இவர்கள் அதை மிகவும் கவனமுடன் கேட்பார்கள் என்ற ஒரு கருத்தோடு இயேசு உவமைகள் வழியாக பேசுகிறார். ஆகவே இன்றைய நாளிலே இந்த, அதாவது கடந்த அதற்கு இதுக்கு முன்பாக அந்த விதைப்பவர் உவமையை பற்றி எவ்வளவோ பேசி கொண்டு வந்து இன்று கடைசியாக இந்த முற்றிலும் விளங்காததாலே அப்போஸ்தலர்கள் அவரிடம் சென்று இயேசுவே இது எங்களுக்கு விளங்கப்படுத்தும் என்று சொல்லி அவரிடம் கேட்கின்றார்கள். ஆகவே இயேசு அழகான முறையிலே உட்காருங்கள், நான் இதற்கு பதில் கூறுகின்றேன் என்று சொல்லி அவர்களை உட்கார வைத்து பொறுமையோடு சிந்திக்கிறதற்கு எந்த விதமான ஆரவாரமும் இல்லாமல் அதை விளங்கப்படுத்துகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நாமும் இதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து இந்த வார்த்தையை பற்றி புரிந்து கொள்ளுவோம். அதாவது வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை ஆட்சியை குறித்த இறைவார்த்தைகளை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு அதை பற்றி சும்மா ஏதோ தூசு தட்டின மாதிரி அப்படியே கேட்டுட்டு தட்டி போட்டு போய்விடுவார்கள். என்றும் நம்மில் பல பேர் அப்படித்தானே. ஆகவே போய்விடுவார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்லுவார். இந்த தீயோன் என்பது யார்? அதாவது இஸ்லாமிய மதத்திலும் மற்றது கிறிஸ்தவ மதத்திலும் மற்றும் யூத மதத்திலும் குறிப்பாக சொல்லக்கூடிய அந்த சாத்தான், சைத்தான் அப்படி என்று சொல்லி சொல்லுவோம். அந்த பசாசு, பேய், அசுத்தாவிகள் அப்படி என்று சொல்லி இவர்களுடைய ஆட்சியின் கீழ் இது வருவதனால் அவர்கள் இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதை அவர்கள் இதயத்திலிருந்து எடுத்து விடுவார்கள் என்பது முதலாவதாகும். இரண்டாவதாக, பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். சாதாரணமாக இப்ப எங்களுடைய ஊரிலே ஒரு பயிரை நாங்கள் விளைவிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் கீழே அடியிலே பாறைகள் இருக்கும். ஆகவே அந்த பாறையிலே அந்த வேர்கள் சிறப்பான முறையிலே அந்த வேர் ஒன்றாது, அதாவது ஆழமாக செல்ல முடியாது. அந்த இடைவெளியிலேயே அந்த பாறை அதை மறுத்துவிடும். ஆகவே அது பலன் கொடுக்காமல் அப்படியே வெயில் ஏறினவுடன் தண்ணீரையும் அதை உறிஞ்ச முடியாமல் அப்படியே இதா போகப்படும். ஆகவே அதே போன்றுதான் இந்த மக்கள் இருக்கின்றார்கள் என்றதை இயேசு சொல்லுகின்றார். அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள் என்கின்றார். முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு உலக கவலையும் சொல்லும். அதாவது உலக கவலை, அதாவது முள்ளுக்குள்ளே வளரக்கூடிய ஒரு இது சாதாரணமாக சிறப்பாக வளரும். இப்ப ஒரு முள்ளுக்கு கீழே ஒரு விதை முள்ளு பத்தைகளுக்கு கீழே நாங்கள் பார்க்கும்போது அந்த அது உள்ளே வளர்ற இது அந்த சூரிய வெளிச்சம் படுவது மிகவும் குறைவாக இருக்கும். உடனே அந்த சிறப்பான முறையில அந்த வெள்ளை நிறமாக வளர்ந்து கொண்டு வரும். ஆனால் சூரிய வெளிச்சமும் அதுக்கு கிடைக்காது, நீரும் கிடைக்காது. ஆகவே அது கேட்டும் இந்த, அதாவது அப்படித்தான் அவர் சொல்லுகிறார். அதாவது இந்த சூரிய வெளிச்சமும் நீரும் எப்படி முக்கியமோ
அதே போல இவர்களுக்கு அந்த முக்கியம் தெரியாமல் அவர்களுக்கு அந்த உலக கவலை செல்வமாயே அப்படி என்று சொல்லி இதுகள் எல்லாம் வந்த உடனே இது எல்லாத்தையும் காற்றிலே பறக்க விட்டு அந்த வார்த்தை அவர்களுக்கு பயன் கொடுக்க முடியாமல் அப்படியே அந்த முள்ளுக்குள்ளே அகப்பட்ட அந்த பயிர் போல அவர்களுடைய அந்த வார்த்தையும் வீணாக போய்விடும் என்று சொல்லி இங்கே குறிப்பிடுகின்றார். ஆனால் கடைசியாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இற வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பார். ஆகவே இவர்கள் அவர்களது நம்பிக்கையின் பொருட்டும், விசுவாசத்தின் பொருட்டும், இறை பக்தியின் பொருட்டும் இவர்கள் பலன் அளிப்பார்கள் என்று சொல்லி இன்றைய நாளிலே இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு விளக்கமாக பொறுமையாக இருந்து இதை விளங்கப்படுத்துகின்றார். ஆகவே இன்றைய இந்த வார்த்தைகள் எல்லாம் தவக்காலத்திலே நமக்கு தரப்பட்ட வார்த்தைகள் தான். ஆனால் இருந்தாலும் மறுபடியும் திருச்சபை நமக்கு இந்த வார்த்தைகளை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக மறுபடியும் அந்த வார்த்தைகளை நமக்கு தருகின்றது. புனித மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து, நற்செய்தியிலிருந்து. அதாவது இறைமகனது இன்றைய நற்செய்தியில் வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகள் புறந்தள்ளப்பட்டன. தீயோன் அவற்றை எடுத்துச் செல்லுகின்றான். மற்ற நிலங்களில் பாறை, முச்செடி, நல்ல நிலம் விழுந்த விதைகள் மகிழ்வுடன் ஏற்கப்பட்டன. இறைவார்த்தையை பெறுவது மட்டும் முக்கியமல்ல, மாறாக உயிருள்ள வார்த்தைகளுள் தீரமுடன் உள்வாங்கி வாழ்வாக்குதலே சவாலுடையதாய் உள்ளது. என் இதயத்திற்கு மேய்ப்பர்களை உங்களுக்கு தருவேன் என்ற இறைவன் எரேமியா வார்த்தை மூலமாக 3ஆம் அதிகாரம் 15 தனது நெஞ்சத்திற்கு நெருக்கமான திருமகனை, அதாவது யோவான் எழுதிய நற்செய்தி 1:18 தரணிக்கு தந்ததன் மூலம் தனது வார்த்தைகளை மெய்ப்பித்துக் கொண்டார். அளவில்லா இறைவனின் அன்பு பெருக்கமாக திகழ்பவர் இறைமகன் இயேசு. அவரை நம்மில் ஏற்போம். அவரை நாம் நமது முழு அறிவோடும் ஆன்மாவோடும் உள்ளத்தோடும் ஏற்று பலன் தரச் செய்வோம். ஆகவேதான் பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர் என்ற அந்த பாடலுக்கு ஏற்றாற்போல நமது உள்ளத்தை இறைவன்பால் உயர்த்துவோம். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகட்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதை நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியே திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, மீண்டும் ஞாயிறு சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி எங்களது ஆன்மீக பாலம் தரும் நமது அன்பு தந்தை திரு ராமநாதன் குருக்கள் ஐயாவுக்கும் அவர்கள் உடல் நலம் பெற்று மறுபடியும் எங்களுடன் இணைந்து பணியை தொடர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு விடப்படுகின்றேன். அன்பு தங்கியே, மீண்டுமாக ஞாயிறு சிந்தனையோடு நன்றி, வணக்கம். நண்பர்கள் நட்பு பாராட்டும் மகத்தான மாதத்தில் மன்னிக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். டேவிட் ஆண்டனி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அண்ணா பாலம் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் வாரத்தின் இறுதி நாளுக்குள் வந்திருக்கும் எங்களை இறைவன் அன்போடு ஆசீர்வதித்ததற்கு முதல் கண் நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று நற்செய்தி வாசகத்திலிருந்து சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டது, பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்கவும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேதற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நல்ல ஒரு உவமையை இன்று நற்செய்தி வாயிலாக இறைவன் எங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றார். பாறை மீது விதைக்கப்பட்ட விதைகளாகத்தான் இன்று பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய இளைய சமுதாயத்தில் நாங்கள் பாறை மேல் விதைக்கப்பட்ட விதையை போன்றவர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எல்லாரையும் அல்ல, ஒரு சிலரை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம். ஏனென்றால் முயற்சி அங்கு இல்லை. எல்லாமே நிறைவாக கிடைக்கப்படுவதால் அவர்களிடம் முயற்சியை காண முடியாமல் இருக்கின்றது. ஒரு விதை எங்கு நல்லதாக எந்த நிலத்தில் போடப்படுகின்றதோ, எந்த பதப்பட்ட நிலத்தில் போடப்படுகின்றதோ அந்த நிலத்தில் வரும் அந்த விதையின் மரம்தான் வேர் ஆழமாக இருக்கும், அசைக்க முடியாமல் இருக்கும். அதே போல்தான் நாங்களும் எல்லோரும் திருச்சபைக்குள் இருக்கின்றோம். இறைவனின் கட்டளைகளை கேட்டு நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனோ தானோண்டு திருப்பலிக்கு போய்விட்டு அங்கு இறைவார்த்தையை கேட்டு இந்த காதால் கேட்டு அந்த காதால் விட்டு வரக்கூடாது. இறைவார்த்தையை கேட்டு நாங்கள் உள்வாங்கி வாழ வேண்டும். சில சமயங்களில் திருப்பலிக்கு நாங்கள் செல்வோம். அங்கே குருவானவர்
இறை வார்த்தை நற்செய்தி பகிர்வு நடத்தும் போது அந்த இறை வார்த்தையும் அவர் செல்லுகின்ற நற்செய்தி பகிர்வும் எங்களுக்குடையதாக சில சமயம் இருக்கும். எங்களுக்காக இந்த இறை வார்த்தை எடுக்கப்பட்டது, எங்களுக்காக இந்த நற்செய்தி பகிர்வு நடக்கின்றது என்ற அந்த உணர்வு எங்களுக்குள் வருகின்றது. ஏனென்றால் நாங்கள் அந்த இறை வார்த்தையோடு ஒன்றாக இருக்கின்றபடியால் தான். நாங்கள் அங்கு உட்கார்ந்து அந்த 3/4 மணி நேரம் நடக்கிற திருப்பலியில் சுபத்தை மட்டும் எங்கள் வாயால் சொல்லிவிட்டு சிந்தனையை எங்கேயோ எல்லாம் உளர விடுவோமானால் அது எங்களுக்காக இருக்காது. நாம் அலட்சியப்படுத்துகின்றோம், இறை வார்த்தையை அலட்சியப்படுத்துகின்றோம், இறைவனை அலட்சியப்படுத்துகின்றோம். அதற்காக அதன் ஒட்டாத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இந்த பாறை மேல் விழுந்த விதை எங்கே என்று பார்த்தால், இந்த சில சமயங்களில் நாங்களே ஒரு பாறை மேல் விதைக்கப்பட்ட விதையாகத்தான் இருக்கின்றோம். ஏனென்றால் இறை வார்த்தையை கேட்கின்றோம், மற்றவர்களுக்கு நாங்கள் இறை வார்த்தையை சொல்லுகின்றோம், பகிர்ந்து கொள்ளுகின்றோம். ஆனால் நாங்கள் அதை கடைபிடிப்பதில்லை. கடைபிடிக்காமல் இயேசுவிடம் நாங்கள் ஏன் வருகின்றோம்? துன்ப நேரத்தில் வருகின்றோம், கண்ணீர் நேரத்தில் வருகின்றோம், இயேசுவை கும்பிடுகின்றோம், இயேசுவிடம் வேண்டுகின்றோம். மறுகணமே அதை மறந்து நாங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டால் எல்லாவற்றையும் மறந்து விடுகின்றோம். இந்த நற்செய்தி பல உவமைகள் எங்களுக்கு உவமை வாயிலாக இயேசு எங்களுக்கு போதித்திருக்கின்றார். இந்த போதனைகளை நாங்கள் நமக்கு உள்ளதாக்கி கொள்ளும் பொழுதுதான் இறைவனுடன் நாங்கள் பேச முடியும். நாங்கள் தினமும் இறைவனுடன் நாங்கள் பேசுவதற்கான ஒரு சில மணி நேரங்களை ஒதுக்க வேண்டும். 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் நிச்சயமாக ஒரு இடத்தில் இருந்து இறைவனை நாங்கள் வேண்ட முடியாது. ஒரு 10 நிமிடமோ 20 நிமிடமோ உங்களை கண்களை மூடிக்கொண்டு முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவரை நாங்கள் வேண்டுவோமானால் எங்களுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டு எங்களுக்கு கதவுகள் திறக்கப்படும். இந்த நாள் எங்களுக்கு உரிய நாளாக எடுத்துக்கொண்டு நாங்கள் இறைவனை தேடி செல்ல இறைவன் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறி இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அண்ணா பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ், உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆமாம், இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கி கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் இன்று 2055 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர் என்று கூறும் இயேசு, கவலை வேண்டாம், என் வார்த்தை என்றும் இருக்கும், அது விதையை போன்றது என்கின்றார். பாலஸ்தீன விவசாய அனுபவத்தை அவர்களின் அன்றாட உழைப்பை உவமையாக எடுத்துச் சொல்கின்றார். விதைகளில் என்றும் உயிர் சக்தி பலன் இருக்கின்றது. ஆனால் அந்த சக்தியான விதையை ஏற்றுக்கொள்ளாத நிலங்களை பல மனங்களுக்கு ஒப்பிடுகின்றார். நாம் எல்லாம் நிலங்களை உழுது விட்டுத்தான் விதைப்போம். பாலஸ்தீன மக்கள் உழுவதற்கு முன் விதைப்பார்கள் என அவர் பின்மனங்கள் உழுவதற்கு முன் விதைப்பார்கள் என அவர் பின் மனங்களாக பார்க்கின்றார். அலட்சிய வழியோர மனங்கள், கண்டும் காணாது எதுவும் நல்லது நடக்காது என முடிவு செய்த மனம், ஏனோ தானோவென்று 10ஓடு ஒன்றாக நாமும் வாழ்வோம் என்ற அலட்சிய மனம். இங்கு அக்கறை இல்லாத, கவனம் இல்லாத மரத்து போன மனதில் சொல்லப்படும் வார்த்தைகள் பறவைகளுக்கு இரையாகி விடுகின்றது. அதாவது இறை வார்த்தைக்கு செவிமடுக்க மரத்த மனநிலைகள் தயாராக இல்லை. மறுக்கின்ற கடின கல்லான பாறைமனம் பல்வேறு ஏமாற்றங்களை தோல்விகளை சந்தித்து கடினமாகி போன பாறையான மனம்
என்ன செய்யவும் எதுவும் என்ன செய்தும் எதுவும் என் ஏமாற்றத்தை மாற்ற முடியாது. என் வாழ்வுக்கு எதுவும் பதில் தரவோ உதவவோ முடியாது. என் அறிவை திறமையை பயன்படுத்தி நான் என்னை கவனித்துக் கொள்கின்றேன் என்ற கடின கல்லான மனம். இறைவனின் குரலை வார்த்தையை மறுக்கின்ற நிலம். அடுத்து கரையாகி போன முட்புதர் மனம். இன்றைய ஊடகங்களின் விமர்சனங்கள் விளம்பரங்களுக்கு அடிமையாகி கரையாகி போன மனம். முட்புதர் மனம். சுற்றியிருப்போரின் சொற்கள், ஊடகங்களின் கவர்ச்சி அழைப்பு இவைகளில் மயங்கி கரையாகி போன முள்ளான மனம். தூரத்து பார்வைக்கு கவர்ச்சியாக இருந்தாலும் அருகே சென்றால் குத்துகின்ற மனம். வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளும் நிலமான மனம். யார் எது சொல்லி இருந்தாலும், நம்மை சுற்றி பல விளம்பர விமர்சனங்கள் அழைப்புகள் இருந்தாலும் என் மனம் வெளிப்படையானது, பரந்தது என்ற மனம். இன்றைய நற்செய்தியை ஏற்று பலன் பெற்று மற்றவர்களுக்கும் பலன் கொடுக்கும் மனங்களே ஆகும் என்கின்றார். நம் மனங்கள் ஆராயப்பட வேண்டும். காரணம், இஸ்ராயேல் மக்களின் மனம் இறைவனை ஏற்றுக்கொள்ள தயங்கி பாறையாக, முட்புதராக, பாதையோர மனங்களாக இருந்தன. இயேசுவின் போதனையை கேட்பவர்கள் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து சிலர் 100 மடங்காக, சிலர் 60 மடங்காக, சிலர் 30 மடங்காக பயனளிப்பவர்கள். நாம் எந்த நிலமாக இருக்கின்றோம்? சிந்திப்போம். 30 மடங்கு பலன் தருபவர்களாகவா, 60 மடங்கு பலன் தருபவர்களாகவா, அல்லது 100 மடங்காக பலன் தந்து மற்றவர்களையும் மகிழ்விப்பவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா என்று இன்றைய நாளிலே நாங்கள் சிந்தித்துக் கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல், இறை சிந்தனையிலிருந்து எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு ஓங்கி வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, இன்றைய நாளிலே இந்த வெள்ளி பொழுதினிலே பாமக மேடையிலே ஆலய வழிபாடுகளாக இசைக்கப்படுகின்ற இந்த பன்னிசைகள் இறைவனின் மனதை தொட்டு அவரின் மனதை உருக்கி எங்களுடைய கஷ்டமான, கவலையான, கல்லான, இறுகின மனங்களை எல்லாம் மாற்றி இளகிய மனமாக மாற்றி எங்களுக்கு நல்ல வரங்களை பொழிய வேண்டும். நாங்களும் அவரின் அன்பின் ஆசீர்வாதங்களை பெற்று நலமாக வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, உலக மக்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, பாடிமுகன் அவர்களையும் வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ் பிரிட்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆம், மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு, அப்படி எமது அன்பான சகோதரி தோப்பாளினி திருமதி தவமலர் கல்வராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் உற்சாகமா இருப்பேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? ஓம் சாரி, நானும் அதே உற்சாகமா இருக்கும் சகோதரி. மிக்க நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படி எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் எமது அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமோத்துக்களை சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு, எல்லோருடைய சுரலங்களையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உலக இறைச்சருடைய ஆசீர்வாதங்கள் பேராக அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு, லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன். இன்றைக்கு கிறிஸ்தவ தொழிலக்கம் 867 867 சொல்லிக்கொண்டு, பழமை போல பரிசுத்த வேதாகமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 31 43 முடிய. இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். பின்பு இயேசு 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எப்படியெனில், அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துன்பப்படுவார். இயேசுவை வாடினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே இயேசு உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். இவைகளில் ஒன்றையும் தூதர்கள் உணரவில்லை. அவைகளின் மறைபொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது.
அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பின்பு இயேசு எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு கண் பார்வையற்றவன் வழியிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்னவென்று விசாரித்தான். அதற்கு நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். உடனே இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இயேசுவுக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு இயேசுவை புகழ்ந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு இயேசுவை புகழ்ந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை சகோதரி 19ஆம் அதிகாரம் தொடர்பு சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலும் மாவியை ஊற்றுவேன் என்றீர். மாம்சமான யாவர் மேலும் உமாவியை ஊற்றுவேன் என்றீர். மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தெகோஸ்தே நாளின் போல பெரிதான முழக்கத்தோடே, பெந்தெகோஸ்தே நாளின் போல பெரிதான முழக்கத்தோடே வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இன்று இறங்கி எல்லோரையும் வரங்களினாலே நிரப்பும். எல்லோரையும் வரங்களினாலே நிரப்பும். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. மீண்டும் ஒரு புதிய நாளை தந்த கோடி நன்றி ராஜா. இடியான மார்க்கமாக ராஜா, உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறாரோ மற்றும் செல்ல இருக்கின்றாரோட மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றாரோ எல்லா இடங்களிலும் இயேசுராஜனுடைய பிரசன்னம், பாதுகாப்பு, தயவு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே ராஜா திலாமன் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காம் இந்த நாளிலும் உங்களுடைய பிரசன்னம் எல்லோரையும் பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக கோடான கோடி நன்றி தாப்பனே. சோத்திரன் ராஜா, நன்றி தாப்பனே. அதுக்கான நன்றி சோத்திரன் ராஜா. அட்டு தாப்பனே, உலக ரீதி தாப்பனே, நிரந்தரமான சமானத்தை கொண்டு ஜபிக்கிறேன் தாப்பனே. அந்த நாடுகளின் அதிபர்களோடும் ராணுவ தலைவரோடு நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசி நிரந்தர சமானத்தை கொண்டு வாங்க ராஜா. அப்படியே நீங்கள் கொண்டு வர புறமைக்காக நன்றி சொல்றேன் தாப்பனே. சோத்திரம் சோத்திரம் ராஜா. மற்றும் தாப்பனே, உலக ரீதி தாப்பனே, தேசங்களில் எல்லா வளங்களையும் பெட்டத்தனியாக நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜபிக்கிறேன் தாப்பனே. ரெட்டத்தனியா ஆசீர்வதிங்க ராஜா. குறிப்பாக தேசங்களில் உள்ள விவசாய வளங்களை ரெட்டத்தனியாக ஆசீர்வதிங்க ராஜா. ரெட்டத்தனியா ஆசீர்வதித்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வழி எடுத்துங்க. ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள்
அறிந்தும் அறியாமல் உங்கள் பிள்ளைகள் செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து ஒரு பரிசுத்தமுள்ள கல்வாரி ரத்தத்தினால எங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர்கிறா கழுவி ஆசீர்வதித்து வழி நடத்த ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் பாவங்களை மன்னிக்க ஆசீர்வதிச்சமைக்காக நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. தொடர்ந்து எல்லோரையும் ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க. அதுக்காக நன்றி சொல்லி தகப்பனே. மற்றும் ராஜா பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அணுதினமும் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்கள் செல்லுமிடமெல்லாம் அணு வினாடி கூடவே இருந்து அவர்களை ரகளால முடி நீங்கள் பாதுகாப்பா வனித மனுஜிய பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சாரி விடப்படுறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனையில் இருந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியபடி வாணி தொடருங்கள். நன்றி வணக்கம். மிக்க மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். தொகுப்படுத்தாமலுக்கு அணிந்த எல்லோருக்குமே நன்றி வணக்கம். வணக்கம் வாங்கோ ஜெயமலர் அவர்களே. பத்மினி ஏந்திய காணம் வீடியோவில் நிற்கிறார்.